சுமாராக 10 லட்ச ரூபா எக்ஷோரூம் விலையில் இருக்கக்கூடிய கார்கள் 15% விலையேற்றத்தினால 11,50,000 ரூபா வரும். ரீசெண்டாக ஒரு கடைக்கு வந்து போயிருந்தேன். ஸோ அப்போ வந்து என் பையனுக்காக ஒரு ஜூஸ் வந்து வாங்கும்போது அதில் ஒரு ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருக்காங்க. பழைய ப்ரைஸை அழிச்சிட்டு அதுக்கு மேலே 38 ரூபான்னு ப்ரைஸ் வந்து ஒட்டியிருக்காங்க. இன்கேஸ் இந்த 5லேருந்து 15% விலையேற்றம் வந்து இந்த வருடம் நடந்துச்சு அப்படின்னா, ஸோ இதே ப்ரைஸ் தான் நம்ம அடுத்தடுத்த வருடங்கள் அப்படியே வந்து தொடரும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ இன்ஜின் மேனுஃபேக்சரிங்லேயுமே வந்து கண்டிப்பாக வந்து டிமாண்ட் அப்படிங்கிறது க்ரியேட் ஆக ஆரம்பிக்கும். இதே சூழல் திரும்ப இப்போ வரத்துக்கான வாய்ப்புமே இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. 2025 ஜிஎஸ்டி ப்ரைஸ் ட்ராப் எல்லாருக்குமே வந்து தெரியும். செப்டம்பர் 22ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா சின்ன கார்களோட விலை எல்லாமே வந்து 28% இருந்ததை 18% குறைச்சாங்க. 10% பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் அப்படிங்கிறது குறைஞ்சிச்சு. ஆல்மோஸ்ட் சின்ன சின்ன கார்களில் பார்த்தீங்க அப்படின்னா 50,000லேருந்து 1,50,000 லட்ச ரூபா வரைக்கும் விலை வந்து குறைஞ்சிச்சு அப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ கடந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமொபைலோட ஒரு பீக்குன்னு சொல்லலாம். அந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஷோரூமில் பார்த்தீங்க அப்படின்னா கேக் வெட்டி ஒரு பெரிய மைல் ஸ்டோன் அச்சீவ் பண்ணதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். அதிக நம்பர்ஸ் வந்து பண்ணாங்க, இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். பட் திரும்பவும் பார்த்தீங்க அப்படின்னா கார்களோட விலை வந்து 5லேருந்து 15% விலை வந்து ஏறுறதா இருக்குது. அதுக்கு காரணம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்க வார் தான். சுமாராக 10 லட்ச ரூபா எக்ஷோரூம் விலையில் இருக்கக்கூடிய கார்கள் 15% விலையேற்றத்தினால 11,50,000 ரூபா வரும். இப்போ பலினோ 8 லட்ச ரூபாய்க்கு வித்துட்டு இருக்க கார் 9,20,000 ரூபா வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அதோட டெல்டா மாடலோட ப்ரைஸிங்கே வந்து வர ஆரம்பிக்கும். இதெல்லாம் எதனால், என்னென்ன விஷயங்கள்னால விலை ஏறுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படிங்கிற எல்லாத்தையுமே இந்த பாட்காஸ்ட்டில் நம்ம வந்து டீட்டெயிலாக பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ 2019-20 காலகட்டத்தில் கோவிட் வந்துச்சு. ஸோ அதுக்கு முன்னாடி 2019 இருந்து 2024க்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா 41% கார்களோட விலை அப்படிங்கிறது ஏறி இருக்குது அப்படின்னு வந்து சொல்லலாம். அன்னைய தேதிக்கு நீங்கள் ஒரு 6,50,000 லட்ச ரூபாய்க்கு வாங்கின ஒரு கார் 2024 பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட்டு ஒரு 7,45 to 8 லட்ச ரூபா விலை பார்த்தீங்க அப்படின்னா அதிகரிச்சிருச்சு. கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் ஏறுனதற்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் முக்கியமான காரணம் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இடத்துல இருந்து வரக்கூடிய சப்ளை செயின் பார்த்தீங்க அப்படின்னா கட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால் விலையேற்றம், டிமாண்ட் காரணமாக விலை வந்து ஏறுனுச்சு. அதே மாதிரி செமிகண்டக்டர் இஷ்யூ வந்து எல்லாரும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அந்த செமிகண்டக்டர் இஷ்யூனால நிறைய ப்ராடக்ட் நியூ லான்ச்சஸ்லாம் கூட தள்ளி போணுச்சு இதனால். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா வெயிட்டிங் பீரியட் ஒவ்வொரு காருக்கும் அதிகமானுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் சரியாகிறதுக்கு இந்த 2024 போல் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லுவேன். அந்த விலையேற்றத்துக்கு முக்கியமான காரணம் பார்த்தீங்கன்னா இந்த செமிகண்டக்டர் இஷ்யூ மட்டும் கிடையாது, நம்மளோட எமிஷன் நார்ம்ஸ் மாறினதும் சொல்லலாம். BS6, BS 6.2 நார்ம்ஸ் வந்து மாற்றினாங்க. கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா டூயல் ஏர்பேக்ஸ் இருக்கணுன்ற மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து காரில் வந்து அதிகமாக ஆரம்பிச்சு. இதனால் 41% வரைக்கும் ப்ரைஸ் அப்படிங்கிறது ஏறிடுச்சு அப்படின்னு சொல்லுவேன் 2024 வரைக்கும். இதே சூழல் திரும்ப இப்போ வரத்துக்கான வாய்ப்புமே இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ வாங்க இப்போ என்னென்ன காரணத்தினால விலை ஏறுறதா இருக்குது அப்படிங்கிறத ஒன் பை ஒன் பார்ப்போம். எல்லாருக்குமே தெரியும், ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான போர் பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டுருக்கு. நாளுக்கு நாள் பார்த்தீங்க அப்படின்னா இது முடிவு பெறுற மாதிரி வந்து தெரியல. ஸோ இது இன்னும் ஒரு சில வாரங்கள் வந்து நீடிக்கக்கூடிய வகையில் தான் தற்சமயம் வந்திருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன் எல்லாமே இருக்குது. நம்ம இந்த வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்க தருணம் பார்த்தீங்க அப்படின்னா 15/3/2025 இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வார் வந்து இன்னும் கண்டினியூ ஆகும் அப்படின்றது போல தான் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த வீடியோ இப்போ நடந்துக்கிட்டு இருக்க விஷயத்தை வச்சு பதிவு பண்ணக்கூடிய வீடியோ தான். நாளடைவில் மாற்றங்கள் நிகழ்ந்துச்சு அப்படின்னா நம்ம சொல்லக்கூடிய கருத்துக்களில் மாறுதல்கள் வந்து இருக்கலாம். அதை முன்னாடியே நான் வந்து சொல்லிடுறேன். எனிவே, இந்த வார் நடந்துக்கிட்டு இருக்க காரணத்தினால பார்த்தீங்க அப்படின்னா 20% குரூட் ஆயில் மிடில் ஈஸ்ட்டை நம்பி தான் நம்ம உலக நாடுகள் எல்லாமே இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு ஒன்று சொல்லலாம். குறிப்பாக இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா 50% வந்து உங்களுக்கு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியை தான் வந்து நம்பி இருக்குது அப்படின்னு ஒன்று சொல்லலாம். ஸோ 50% வந்து நம்ம இந்த ஈரான், சவுதி அரேபியா, UAE, குவைத் மாதிரியான நாடுகள்கிட்ட இருந்து நம்ம குரூட் ஆயில் வந்து வாங்கிக்கிட்டு இருக்கோம். ஸோ ஆயிலோட சப்ளை வந்து நமக்கு இவங்கள்ட்டேருந்து தான் வந்து கிடச்சிக்கிட்டு இருக்குது. இப்போ முக்கியமாக நடந்துக்கிட்டு இருக்க விஷயம் என்னென்னா, எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் பகுதியை வந்து ஈரான் வந்து பிளாக் பண்ணியிருக்காங்க.
இதுக்குள்ளே இருந்து வெளியில் வரக்கூடிய கப்பல்கள் வந்து வரதில்லை அப்படின்றாங்க. பட் இந்தியாவை சேர்ந்த கப்பல் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 2ங்கிற விகிதத்தில் வெளியில் வந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போ வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா வெளியில் வந்துட்டு தான் இருக்குது. பட் இது எவ்வளோ நாளைக்கு வரும், இதை ஸ்டாப் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லார்ட்டையும் இருக்குது. ஸோ இதே மாதிரி வந்துக்கிட்டே இருக்குமா இந்தியாவை சேர்ந்த கப்பல், இல்லை இதை நிறுத்திட்டாங்கன்னா என்ன நடக்கும் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. ஏன்னா எல்பிஜியோட விலையேற்றம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கடுமையாக வந்து ஏறி இருக்குது. ஸோ அதனால் வந்து எல்லாருக்குமே ஒரு பேனிக் வந்து கிரியேட் ஆகிருக்கும். நீங்கள் 2 நாட்களுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிற எல்லா பெட்ரோல் பங்க்லேயும் கூட்டம் பார்த்தீங்க அப்படின்னா அடிச்சுக்கிட்டு நின்னது எல்லாமே நம்ம வந்து பார்த்துருப்போம். பட் இப்போ வரைக்கும் இந்தியா விலை வந்து ஏற்றலை. ஸோ நான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன், இந்த தருணம் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து விலை வந்து ஏற்றலை. ஆனால் எல்லா நாடுகளும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க விலையை வந்து ஏற்றிட்டாங்க. பெட்ரோல் டீசலோட விலை பார்த்தீங்க அப்படின்னா எல்லா நாடுகளும் ஏற்றிட்டாங்க. ஸோ எந்தெந்த நாடுகள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா குறிப்பாக பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான், பங்களாதேஷ், ஆஸ்திரேலியா, யுஏஇ மாதிரியான நாடுகள், அதுக்கப்புறம் வியட்நாம், கம்போடியா, இந்த மாதிரி பல நாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ப்ரைஸ், சைனா, ஜப்பான் உட்பட பார்த்தீங்கன்னா அவங்களோட பெட்ரோல் டீசல்களோட விலையை பார்த்தீங்க அப்படின்னா அதிகரிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். இன்னமும் இந்தியா, சவுதி அரேபியா, குவைத் மாதிரியான நாடுகள், ஒரு சில நாடுகள், ஈரான், அதுக்கப்புறம் மலேசியா மாதிரியான ஒரு சில நாடுகள் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் பெட்ரோலோட விலையை வந்து ஏற்றாமல் இருக்காங்க. பெட்ரோல் டீசலோட விலையை வந்து இன்னும் ஏற்றாமல் இருக்காங்க. ஸோ அதில் இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அவங்க சொன்னதுபடி ஒரு 50 நாளைக்கான சப்ளை இருக்குது அப்படின்றாங்க. மேபி இன்னைய தேதிக்கு வந்து ஒரு 30 நாளைக்கான பெட்ரோல் டீசலுக்கான தேவை வந்து இருக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் தற்சமயம் நம்ம வந்து ஒரு சேஃபான ஒரு ஜோனில் தான் வந்து இருந்துகிட்டு இருக்கோம். இன்கேஸ் இந்த பகுதி இல்லாமல் நம்ம வேறு ஏதாவது பகுதி வழியாக நம்ம ஏன் இம்போர்ட் வந்து பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்கள் வந்து யோசிப்பீங்க. ஸோ வேறு ஒரு பகுதி வழியாக சுற்றி வராங்கன்னும் போது டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டுங்கிறது அதிகமாகவும் கால தாமதமும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாகும். ஸோ இது வழியாக தான் வரணும்னு இல்லை, இன்னும் பல ரூட் வந்து இருக்குதான். பட் அது வழியாக வரும்போது டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டும் அதே சமயத்தில் டைமும் பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக வந்து ஆகும். ஸோ ஒரு 15 நாள் 20 நாள் கழித்து தான் நம்மள்கிட்ட வந்து நமக்கு தேவையான இந்த ஆயில் வந்து சேரும். அப்படி சுற்றி வந்தாலுமே நமக்கு இன்னொரு 30 நாட்களுக்கு இருக்குது. ஸோ அதனால் மேனேஜ் பண்ணிட முடியும் அப்படிங்கிறது போல தான் சொல்லியிருக்காங்க. இப்படி இருக்கும்போது இன்னும் பெட்ரோல் டீசலோட விலைவாசி வந்து ஏறாத சமயங்கள்லேயே நான் நிறையவே வந்து பார்த்துட்ருக்கேன். ரீசெண்டாக ஒரு கடைக்கு வந்து போயிருந்தேன். ஸோ அப்போ வந்து என் பையனுக்காக ஒரு ஜூஸ் வந்து வாங்கும்போது அதில் ஒரு ஸ்டிக்கர் வந்து ஒட்டியிருக்காங்க. பழைய ப்ரைஸை அழிச்சிட்டு அதுக்கு மேலே 38 ரூபான்னு ப்ரைஸ் வந்து ஒட்டியிருக்காங்க. ஐ திங்க் ஒரு 2 ரூபாயோ 3 ரூபாயோ வந்து விலையை வந்து ஏற்றிருக்காங்க. அது மேபி கடையில் பண்ணாங்களா கம்பெனியில் பண்ணாங்களான்னு தெரியாது. பட் விலையை வந்து ஏற்றிருக்காங்க. அதேமாதிரி ஹோட்டல்ஸில் எல்பிஜி தட்டுப்பாடு காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா எல்லா ஹோட்டல்லையுமே வந்து விலையேற்றம் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. சில பில்ஸில் வந்து கேஸுன்னு போட்டு ஒரு 10 ரூபா 15 ரூபா ஏற்றுறதெல்லாம் நம்மளால் வந்து பார்க்க முடியுது அப்படின்னு சொல்லலாம். சின்ன சின்ன கடைகள் உட்பட அந்த விலையேற்றத்தை நம்மளால் வந்து பார்க்க முடியுது. அதே மாதிரி சோப்பு நான் வாங்கினேன், அந்த சோப்புலையும் விலை ஏறி இருக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சு. ஒரு ஜூஸ் கடைக்கு நான் காலையில் வந்து போயிருந்தேன். அந்த கடையில் வந்து பிளாஸ்டிக் பாட்டில்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க அந்த ஜூஸை வந்து பார்சல் பண்ணி கொடுக்கறதுக்கு. ஸோ அந்த கடையில் என்ன சொல்லிட்டாங்கன்னா பிளாஸ்டிக் பொருட்கள் வரதில்லை ப்ரோ, அதனால் கிடைக்க மாட்டேங்குது பாட்டிலு, அதனால் பார்சல் வந்து கிடையாது அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. ஸோ பெட்ரோல் டீசலோட விலை அதிகமாகும் போது கண்டிப்பாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட்டும் அதிகமாக ஆரம்பிச்சிடும். அதனால் அத்தியாவசிய தேவைப்படக்கூடிய பொருட்களோட விலையே வந்து அதிகமாகும். அப்போ கார் விலை ஏறாதா என்ன? நம்ம பெட்ரோல் டீசலுக்கு மட்டும்தான் மித்த நாடுகளை நம்பி இருக்கோமான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது. இன்னும் பல பொருட்கள், குறிப்பாக இந்த கார் உற்பத்தியில் வந்து 60-70% பொருட்கள் வந்து நம்ம வெளிநாடுகள்லேருந்து இறக்குமதி பண்ணி தான் காரை வந்து உற்பத்தி பண்ணிகிட்ருக்கோம். அதில் குறிப்பாக ஒரு சின்ன உதாரணம், ஒரு டயர் காஸ்ட் வந்து எடுத்துப்போம். நம்ம டயர் வந்து நம்ம இந்தியாவிலே மேனுஃபேக்சரிங்லாம் வந்து பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு டயர் வந்து உருவாக்குறதுக்கு இந்த சிந்தட்டிக் ரப்பர்ன்ற ஒரு மெட்டீரியல் வந்து தேவைப்படும். இது வந்து பெட்ரோலியம் ப்ராடக்டில் உருவாக்கக்கூடிய ஒரு பொருள். இதை நம்ம அதிகமாக சைனா, கொரியா, ஜப்பான், அப்புறம் ஜெர்மனி, அதே மாதிரி சவுதி அரேபியா மாதிரியான நாடுகள், அதே மாதிரி மிடில் ஈஸ்ட் கண்ட்ரி இந்த சைடில் இருந்தாலும் நம்ம வந்து அதிகமாக இந்த பொருட்களை வந்து இறக்குமதி பண்ணுறோம். ஸோ இதுவுமே வந்து இப்போ டிலே ஆக தொடங்கியிருக்கு அப்படின்னு ஒன்று சொல்லலாம். ஸோ இந்த டிமாண்டு காரணமாக காரோட டயர் காஸ்ட் எல்லாமே விலையேறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது. ஸோ ஒரு சின்ன பொருள் தான் காரில் இருக்கக்கூடிய டயர், இந்த பிளாஸ்டிக் இதெல்லாம் ரப்பர் மெட்டீரியல், பிளாஸ்டிக் மெட்டீரியல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அது பெட்ரோலியம் ப்ராடக்ட். இதோட பொருட்களோட விலை எல்லாமே ஏற தொடங்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க.
அதே மாதிரி இன்ஜின் தயாரிக்கிறதுக்கு தேவையான மூலப்பொருட்களில் அலுமினியம், ஸ்டீல், கேஸ்ட் அயர்ன், காப்பர் மாதிரியான விஷயங்கள் அதிகமாக தேவைப்படும். இப்போ இருக்கக்கூடிய மாடர்ன் இன்ஜின்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பார்ப்போம், இந்த மாருதியில் கே சீரிஸ் இன்ஜின், கப்பா இன்ஜின், இது எல்லாமே வந்து அலுமினியம் பேஸ்ட் இன்ஜின். ஸோ அலுமினியத்தை தான் வந்து கப்பா அப்படின்னு வந்து குறிப்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஜின்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இருக்குது. ஸோ மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த அலுமினியம் வந்து நம்ம வந்து என்னதான் இந்தியாவில் நமக்கு வந்து கிடைச்சாலும் அது நமக்கு பத்துறது கிடையாது. அதனால் நிறைய நாடுகள்கிட்ட இருந்து நம்ம இறக்குமதி வந்து அலுமினியம் வந்து பண்ணிட்டு தான் இருக்கோம். அதில் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா UAE கிட்ட இருந்து நம்ம இறக்குமதி வந்து பண்ணுறோம். சைனா, மலேசியா மாதிரியான நாடுகள்கிட்ட இருந்து நம்ம வந்து அதிகமாக இறக்குமதி பண்ணுறோம். UAE கிட்ட இருந்து 35% 40% நம்ம வந்து அலுமினியத்தை இறக்குமதி வந்து பண்ணுறோம். ஸோ அப்படி இருக்கக்கூடிய சூழலில் அலுமினியமும் நமக்கு கிடைக்கிறதுக்கு டிலே ஆகும். ஸோ அதனால் இன்ஜின் மேனுஃபேக்சரிங்லேயுமே வந்து கண்டிப்பாக வந்து டிமாண்ட் அப்படிங்கிறது க்ரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஸோ இன்ஜின் உருவாக்குறதுக்கு அலுமினியம்ன்றது தேவைப்படக்கூடிய ஒரு பொருள். அதில் நிறைய மாற்றங்கள் வரும். முக்கியமாக வந்து பிஸ்டன்லாம் பார்த்திங்கன்னா நிறைய காரில் வந்து அலுமினியம் தான் வந்து பயன்படுத்துவாங்க. ஏன்னா ஹீட்டு வந்து அதிகமாக தாங்கக்கூடியது, அதே சமயத்தில் வெயிட் கொஞ்சம் கம்மியாக இருக்கக்கூடியது. இதனால் இன்ஜினோட வெயிட்டை வந்து குறைக்க முடியுங்கிறனால நிறைய இன்ஜின்ஸ் வந்து அலுமினியம் வந்து பயன்படுத்துவாங்க. நிறைய இன்ஜினுக்குள்ளே இருக்க நிறைய பார்ட்ஸ் வந்து அலுமினியமில் வந்து இருக்கும். அப்படி பார்க்கும்போது இந்த அலுமினியம் தட்டுப்பாடு காரணமாக கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ரைஸ் அப்படிங்கிறது ஏறும் அப்படின்றது போல் சொல்லியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி ஸ்டீலுக்கும் இதே மாதிரி தான். ஸோ ஸ்டீலும் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய நாடுகளில் இருந்து இறக்குமதி வந்து பண்ணுறோம். ஸோ அதுக்கும் இதே விஷயந்தான். இன்னொன்று முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கொரோனா சமயங்களே ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம் செமிகண்டக்டர் இஷ்யூ பார்த்தீங்க அப்படின்னா திரும்பவும் வர தொடங்கும். இதனால டிமாண்ட் அப்படிங்கிறது க்ரியேட் ஆகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. செமிகண்டக்டர் வந்து 60% உலக நாடுகள் தாய்வான் அண்ட் சவுத் கொரியா, 60% தாய்வானில் இருந்து, சவுத் கொரியாவிலேருந்து 20% வந்து வாங்குறாங்க. அப்புறம் ஜப்பானில் இருந்து கூட 10% வந்து உலக நாடுகள் எல்லாத்துக்கும் வந்து போகுது. இதில் மோஸ்ட்லி TSMC அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிறுவனம் தான் வந்து இந்த செமிகண்டக்டரை அதிகமாக உருவாக்கி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ தாய்வான் பேஸ்டு கம்பெனி இது. ஸோ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இங்கெல்லாம் பெருசாக வார்லாம் ஒன்றும் நடக்கலையே, இதனால என்ன செமிகண்டக்டர் வந்து டிலே ஆக போகுது அப்படின்னு நீங்கள் வந்து யோசிப்பீங்க. ஸோ முக்கியமாக எல்லோரும் சொல்லக்கூடிய காரணம் என்னவாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா, டிஃபென்ஸுக்கு தேவையான பொருட்கள். இப்போ வார் நடந்துக்கிட்டு இருக்கும்போது எல்லா நாடுகளும் பார்த்தீங்க அப்படின்னா, அதுவும் குறிப்பாக அமெரிக்கா, அதுக்கப்புறம் ஈரான் மாதிரியான நாடுகள் பார்த்தீங்க அப்படின்னா டிஃபென்ஸ் எக்யூப்மெண்ட்ஸ், அதாவது ஒரு மிசைலாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா ஒரு ட்ரோனாக இருக்கட்டும், அப்படி இல்லைன்னா ரெடாராக இருக்கட்டும். ஸோ ரேடார் மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் உருவாக்குறதுக்கு இந்த செமிகண்டக்டர் அதிகமாக தேவைப்படுது அப்படின்னு ஒன்று சொல்லலாம். ஸோ இவங்களோட தேவை அதிகமாக இருக்கும்போது அங்கே ஒரு டிமாண்ட் அப்படிங்கிறது பயங்கரமாக வந்து க்ரியேட் ஆகும். ஸோ நம்ம கோவிடில் சப்ளை செயின் கட் ஆகும் போதே நம்ம காரோட சப்ளைஸு, காரோட மேனுஃபேக்சரிங்ஸ் டிலேலாம் வந்து நிறைய நடந்ததை வந்து பார்த்துருப்போம். ஸோ இது மெயினாக செமிகண்டக்டர் இஷ்யூ திரும்பவும் வர ஆரம்பிக்கும் அப்படின்னு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தாய்வானுக்கும் சீனாவுக்கும் இடையிலான ஒரு இஷ்யூ அப்படிங்கிறது ரொம்ப காலமாக நிலவிக்கிட்டு இருக்குது. ஸோ இது தீவிரமடையுது அப்படின்னும் போது கண்டிப்பாக செமிகண்டக்டர் ஷார்ட்டேஜுங்கிறது ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சிடும். ஸோ இதில் பயங்கர ஒரு பெரிய ஒரு டிமாண்ட் வந்து க்ரியேட் ஆகும். இதனால ஸோ விலை பார்த்திங்க அப்படின்னா ஏறவும் செய்யும். அதே சமயத்தில் நிறைய மாடல் கார்ஸ் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து கிடைக்காது. வெயிட்டிங் பீரியட் அப்படிங்கிறது அதிகமாகும் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. குறிப்பாக இப்போ இருக்கக்கூடிய பேஸ் மாடல் கார், நான் ஆல்ரெடி பேஸ் மாடல் கார் பற்றி ஒரு வீடியோ வந்து பண்ணியிருந்தேன். அதில் வந்து நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி பேஸ் மாடல் கார் வந்து சில நிறுவனங்கள் வந்து பெருசாக வந்து மார்க்கெட்டிங்காக மட்டும்தான் பேஸ் மாடலை வந்து விற்பனை பண்ணுறாங்களோ தவிர அவ்வளோதுக்கு வந்து சப்ளை இருக்கிறதுல 6 மாதம் 8 மாதம் வெயிட்டிங் பீரியட்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். இப்போ கிடச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய பேஸ் மாடல் கார்ஸும் கிடைக்காத ஒரு சூழல் வந்து வரும். ஏன்னா ஒரு செமிகண்டக்டர் நமக்கு கிடைக்குதுன்னா அதை வச்சு லாபம் எப்படி பார்க்கலான்னு தான் எல்லா நிறுவனங்களும் கொண்டு வருவாங்க. ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு பேஸ் மாடலில் 30,000 ஒரு பிராண்டுக்கு லாபம் கிடைக்குது அப்படின்னா, ஒரு மிடில் மாடலோ டாப் மாடலோ விற்றா ஒரு 60,000 லாபம் கிடைக்குது அப்படின்னா, அந்த செமிகண்டக்டரை எடுத்து நம்ம ஏன் பேஸ் மாடலை உருவாக்கணும், நம்ம ஒரு மிடிலோ டாப்போ விற்றா நமக்கு லாபம் அதிகம் கிடைக்குமே அப்படின்னு தான் எல்லா நிறுவனங்களும் யோசிப்பாங்க. அதனால் இந்த பேஸ் மாடல் கார்ஸ் கண்டிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாக் வந்து இருக்காது. அதிக வெயிட்டிங் பீரியட் பார்த்தீங்க அப்படின்னா ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு அதிகமாகவே இருக்குது. இன்னும் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, சின்ன கார்களோட விற்பனை அப்படிங்கிறது ரொம்ப குறைய தொடங்கிருச்சு. இந்த சூழல் நீடிச்சிச்சு அப்படின்னா சின்ன கார்களை டிஸ்கண்டினியூ பண்ணுறதுக்கு கூட வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறாங்க. அல்டோ, செலிரியோ, குவிட் மாதிரியான சின்ன சின்ன கார்கள், விற்பனை குறைவாக இருக்கக்கூடிய கார்கள்லாம் மேனுஃபேக்சரிங்கை கொஞ்சம் குறைச்சிப்பாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க.
மேபி அது ஸ்டாப் பண்ணுறதுக்கு கூட ஒரு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ சின்ன கார்களோட விற்பனை ரொம்ப பாதிக்கப்படும் இதனால். ஸோ நான் சொன்ன முக்கியமான ரீசன் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒரு இன்ஜின் தயாரிக்கிறதுக்கு எப்படி அலுமினியம் ரொம்ப இம்பார்ட்டனோ, ஒரு டயர் தயாரிக்கிறதுக்கு சிந்தட்டிக் ரப்பர் எவ்வளோ பெரிய ஒரு முக்கியமான இம்பார்ட்டனோ, ஒரு கார் தயாரிக்கிறதுக்கு இந்த செமிகண்டக்டர் எவ்வளோ இம்பார்ட்டனோ, ஸோ இதெல்லாமே வந்து இந்த சப்ளை செயின் காரணமாகவும் அண்ட் டிமாண்ட் காரணமாகவும் விலை வந்து ஏற தொடங்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சரிப்பா, நான் கார் வாங்கலை, நான் வந்து ஆல்ரெடி கார்லாம் வச்சுருக்கேன், நான் இப்போதைக்கு வாங்கலை அப்படின்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் நேஷ்னலைஸ் பேங்க்கில் கார் லோன் எடுத்திருந்தீங்கன்னா அந்த லோனோட இன்ட்ரெஸ்ட்டும் ஏறுறதுக்கு அதிகமான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. ஸோ யூஸ்வலாகவே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அத்தியாவசிய தேவைப்படக்கூடிய பொருட்களோட விலை வந்து அதிகரிக்குது அப்படின்னும் போது ஆர்பிஐ என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ரெப்போ ரேட் அப்படின்றத அதிகரிப்பாங்க. இந்த ரெப்போ ரேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேங்க் வந்து ஆர்பிஐட்டேருந்து கடன் வாங்கும்போது அந்த கடனுக்கு ஒரு வட்டி விகிதம் அப்படின்னு இருக்கும், அந்த வட்டியை அதிகரிப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அங்கே வட்டி அதிகமாகும் போது கண்டிப்பாக கார் லோன், ஹவுசிங் லோன், பர்சனல் லோன் மாதிரியான விஷயங்களில் வட்டி அப்படிங்கிறது அதிகமாகும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு சில நிறுவனங்கள் நான் பார்த்த வரைக்கும் நேஷ்னலைஸ் பேங்க்கில் வந்து ஆல்ரெடி நீங்கள் லோன் எடுத்திருக்கீங்கன்னா அதோட இன்ட்ரெஸ்ட் அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஆல்ரெடி எடுத்திருந்தாலுமே அது வந்து கொஞ்சம் அதிகமாக கூட வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ அதனால் மேபி நீங்கள் வந்து இந்த நிலைமை வந்து நீடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக வட்டி விகிதங்களும் ஏறுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து இருக்குது. அதாவது இந்த பணவீக்கம் காரணமாக ஆர்பிஐ வந்து இந்த முடிவை வந்து எடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ரிப்போ ரேட் அப்படின்னு சொல்லக்கூடிய வட்டி விகிதம் வந்து அதிகமாகும். அதனால் கார் லோன், ஹவுசிங் லோன், அப்புறம் பர்சனல் லோன், ஏன் கோல்டு லோன் உட்பட ஏறும் அப்படின்னு சொல்லலாம். சரிங்க, இது வந்து ஒரு தற்சமயம் ஒரு தற்காலிகமாக விலையேற்றமாக தானே இருக்கும் அப்படின்னு நீங்கள் வந்து நினைக்கலாம். இந்த காரோட விலையெல்லாம் ஏறுறது ஒரு தற்காலிகமான விலையேற்றமாக தானே இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா யோசிச்சு பாருங்கள். கோவிட் சமயத்தில் நான் சொன்ன மாதிரி 2019 இருந்து 2024க்குள்ளே 41% விலையேற்றத்தை வந்து இந்த ஆட்டோமொபைல் நிறுவனங்கள் வந்து பண்ணியிருக்காங்க. அப்படி விலை ஏறினாலும் இப்போ வந்து அதாவது இந்த வாருக்கு முன்னாடி வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து இந்த செமிகண்டக்டர் இஷ்யூ கிடையாது. சப்ளை வந்து நல்லாவே கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. எல்லா பொருட்களும் இறக்குமதி பண்ணக்கூடிய பொருட்கள் எல்லாமே ஈஸியாக வந்து கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியுமே எந்த நிறுவனங்களும் விலையை வந்து குறைக்கவே இல்லை. ஏன்னா நம்மளோட மக்களோட மைண்ட் செட் காரோட ப்ரைஸ் இதுதான் அப்படிங்கிறது மைண்ட் செட் ஆகிடும். அதை வந்து அவங்க குறைக்கணுங்கிற அவசியமும் கண்டிப்பாக வந்து இருக்காது அப்படின்னு சொல்லலாம். இன்கேஸ் இந்த 5லேருந்து 15% விலையேற்றம் வந்து இந்த வருடம் நடந்துச்சு அப்படின்னா ஸோ இதே ப்ரைஸ் தான் நம்ம அடுத்தடுத்த வருடங்கள் அப்படியே வந்து தொடரும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ப்ரைஸை வந்து நாளைக்கு இந்த வாரெலாம் வந்து முடிவுக்கு வந்து விலையெல்லாம் வந்து நார்மலாக வந்தாலும், சப்ளை செயின் கரெக்டாக வந்தாலும், அதேமாதிரி செமிகண்டக்டர் இஷ்யூவெல்லாம் குறைஞ்சாலுமே எந்த பிராண்டும் விலையை வந்து குறைக்க மாட்டாங்க. ஒன்ஸ் ஏற்றுனாங்கன்னா அதை கண்டிப்பாக வந்து குறைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ காரை விடுங்க, கார் வந்து ஒரு அத்தியாவசிய பொருள்லாம் வந்து கிடையவே கிடையாது. ஸோ அதனால் கார் விலை வந்து ஏறுது அப்படின்னு பயப்படணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி ரேஞ்சுக்கு நம்ம பயப்பட வேண்டிய விஷயமே பெட்ரோல் டீசலோட விலை ஏறாத போதே சில பொருட்களோட விலைங்கிறது ஏற தொடங்கிடுச்சு. எல்பிஜியோட ப்ரைஸ் ஏறின போதே நம்ம ஒன்றும் இல்லை, சென்னையிலலாம் வந்து நிறைய ஹோட்டல்ஸ் வந்து இயங்கலை அப்படின்னு சொன்னாங்க. என்னோடய ஃப்ரெண்டு நிறைய பேர் பார்த்திங்கன்னா பேச்சுலராக தங்கி சென்னையில் வேலை பார்த்துட்ருக்காங்க. அவங்களாம் அந்த ஹோட்டலை நம்பி தான் வந்து இருக்காங்க. ஜஸ்ட்டு நம்ம ஒரு ஹோட்டலில் போனோம், ஏதோ சாப்பிட்டு அவங்களோட வேலையை வந்து அன்றாட வேலைகளை வந்து பார்த்துட்டு ஆஃபீஸ் போகிறது கொள்வது அப்படின்னு வந்து இருந்துகிட்ருக்காங்க. அப்படி இருக்க சூழலில் ஹோட்டல்ஸ்லாம் மூடுனாங்கன்னா அவங்களோட நிலைமையை வந்து யோசிச்சு பாருங்கள். ஒரு பேச்சுலராக வெளியூரில் வந்து தங்கி வேலை பார்க்குறவங்க ஹோட்டல் நம்பி தான் முக்கால்வாசி இருப்பாங்க. ஸோ ஒரு ஹோட்டல் எல்பிஜி சப்ளை தட்டுப்பாடு வந்த உடனேயே கிரவுண்ட் லெவலில் பிரச்சனைகள் வந்து கிளம்ப ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ பெட்ரோல் டீசலோட விலைவாசி ஏறுனுச்சு அப்படின்னா அத்தியாவசிய பொருட்கள் எல்லாமே விலை வந்து ஏற தொடங்கிடும். சாதாரணமாக வாங்கக்கூடிய காய்கறியிலேருந்து எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா விலை வந்து ஏற தொடங்கிடும். எந்த லெவலுக்கு இதை இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஏறாமல் வச்சுக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டிய ஒரு விஷயமா இருந்துகிட்ருக்கு. இது விலை ஏறுனுச்சு அப்படின்னா எந்த லெவலுக்கு விலை ஏறும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஸோ பெட்ரோல் பொறுத்த வரைக்கும் ஒரு 130 ரூபாய் வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. 130லேருந்து 140 ரூபா வரைக்கும். டீசலை பொறுத்த வரைக்கும் ஒரு 115லேருந்து 120 ரூபா வரைக்கும் கூட டீசலோட விலை ஏறத்துக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. சிஎன்ஜியை பொறுத்த வரைக்கும் முழுக்க சிஎன்ஜி இந்தியாவிலேருந்து தான் எடுக்கிறாங்க. பட் இருந்தாலும் சிஎன்ஜி 8 ரூபாயிலேருந்து 10 ரூபா வரைக்கும் கூட சிஎன்ஜியோட விலை வந்து ஏறும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ சிஎன்ஜி பயன்படுத்தினா அதுவுமே கொஞ்சம் கணிசமாக வந்து ஏறுறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ எல்லா இடங்களையும் இந்த டிமாண்ட் தான் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கும். சப்ளை செயின் பாதிக்கிறது தான் ஒரு மிகப்பெரிய காரணமாக இருக்கும். எனிவே நான் சொன்ன விஷயங்கள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா
விலை வந்து ஏறுறதுக்காக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் தான். ஸோ இதுதான் ஏறும், இவ்வளவு தான் ஏறும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் சொல்லலை. இன்னைய தேதிக்கு, அதாவது வார் நடந்துக்கிட்டு இருக்க இந்த சூழலில் எவ்வளோ வரைக்கும் விலை ஏறுறதுக்கான வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம வந்து பதிவு பண்ணியிருக்கோமோ தவிர கண்டிப்பாக இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறத நான் வந்து சொல்லலை. இதே நிலைமை நீடிச்சுக்கிட்டே இருக்குது அப்படின்னா நான் சொன்ன விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படிங்கிறத நம்புகிறேன். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை தமிழ் வீல்ஸ் மணிகண்டன். நன்றி, வணக்கம்.